எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். நான் இம்பார்ட்டன்ஸ் லெவல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இந்த சார்ட்டினோட வியூவை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளியராக நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் மினிமைஸ் பண்ணனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இது வந்து பேங்க் நிஃப்டினோட சார்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லைன்னா ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 30 பாயிண்ட்ஸ் அல்லது 40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து பார்க்க போனால் ஆல்மோஸ்ட் இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இப்படி போகுது அப்படின்னாக்கா மார்க்கெட் இது வரைக்கும் மேலே போயிட்டு இப்படி திரும்புறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. திருப்பி வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து பெருசாக போகல, பட் அட் த சேம் டைம் கீழே வரல. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சர்வீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மூமெண்டம் வந்து எப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுதோ, இது நேற்றுனுடைய மேக்ஸிமம் இருக்குங்களா, இதை பிரேக் பண்ணுதோ அதன் பிறகு வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஒன் அப்ரோச். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டு திருப்பி அதே கேண்டில் இப்படி கீழே வருதுன்னு சொன்னாக்கா இங்கேயே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனாக்கா மார்க்கெட் வந்து மேபி இப்படி வந்து திருப்பி இந்த ப்ரீவியஸ் டேனோட லோ இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் சைடில் வந்துட்டு அது மாதிரி மார்க்கெட் வந்து அப்பாய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் த கேசஸ் நான் வந்து இதில் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே, இது பை தான் என்னுடைய டார்கெட். அண்ட் நிஃப்டியினோட சார்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப் மூமெண்ட் தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கேயும் பாருங்கள் கண்டினியூஸ் அப் மூமெண்டம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நேற்று அதாவது 2 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு மூவ்மெண்ட் சைடு வேஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று ஃபுல்லாகவே சைடு வேஸாக இருந்திருக்கு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிலேருந்து இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் சைடு வேஸ் தான். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் லைட்டாக மார்க்கெட் வந்து அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து இதுவும் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா அதனோட மேக்ஸிமம் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் ஒரு வேளை கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் டேவினோட லோ இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.